ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, இந்த வாரம் புதிதாக தமிழ் டப்பிங் செய்யப்பட்டு ரிலீஸ் ஆன திரைப்படங்களை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற படம் பேருன்னு பார்த்தீங்கன்னா கலபோஷகலு. இந்த திரைப்படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா விஸ்வா நடிச்சிருக்காரு. ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா தீபா உமாபதி நடிச்சிருக்காங்க. ஜெமினி சுரேஷ் மற்றும் சில பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு ரொமான்ஸ் ட்ராமா மூவி. படத்தோட டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா செலாபதி அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான ரேட்டிங் சொல்ல கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 4 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த திரைப்படத்தை 2021 தெலுங்குல 2 தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த திரைப்படத்துக்கான இப்போ தமிழ் டப்பிங் வெர்ஷன்றது பார்த்தீங்கன்னா தந்தி ஒன் யூடியூப் சேனலில் கலைக்காவியம் டைட்டில் ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க. அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி. இந்த திரைப்படத்தில் யாரையும் நடிச்சிருக்காங்கன்னா சைத்ரா ரெட்டி, ஹரி பாலா மற்றும் சில பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு ரொமான்ஸ் ட்ராமா மூவி. படத்தோட டேரக்டர் பார்த்தீங்கன்னா பாகுபலி அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான ரேட்டிங்ஸில் கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 7.3 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை 2022 தெலுங்குல 2 தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு இந்த திரைப்படத்துக்கான தமிழ் டப்பிங் வெர்ஷன்றது பார்த்தீங்கன்னா இப்போ தந்தி ஒன் யூடியூப் சேனல் ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க சேம் டைட்டில் வச்சு. அடுத்த படத்தோட பேர்னு பார்த்தீங்கன்னா தென்காசி கட்டி. இந்த திரைப்படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா ஹேமந்த் மேனன் நடிச்சிருக்காரு. ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா காவ்யா சுரேஷ் நடிச்சிருக்காங்க மற்றும் சில பல பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு ரொமான்ஸ் ட்ராமா மூவி. படத்தோட டேரக்டர் யாருன்னா வினோத் சகாதேவன் அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான ரேட்டிங்ஸில் கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 6.7 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை 2019 மலையாளத்தில் 2 தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்துக்கான தமிழ் டப்பிங் வெர்ஷன்றது பார்த்தீங்கன்னா இப்போ தந்தி ஒன் யூடியூப் சேனல் ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க அதே டைட்டில் வச்சு. அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா இந்து வதனா. இந்த திரைப்படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா வருண் சந்தேஷ் நடிச்சிருக்காரு. ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா ஃபர்னாஸ் ரெட்டி நடிச்சிருக்காங்க மற்றும் சில பல பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு ரொமான்ஸ் ஹாரர் மூவி. படத்தோட டேரக்டர் யாருன்னா ஸ்ரீனிவாஸ் ராஜு அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான ரேட்டிங்ஸில் கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 4.7 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த திரைப்படத்தை 2022 தெலுங்குல 2 தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த திரைப்படத்துக்கான தமிழ் டப்பிங் வெர்ஷன்றது பார்த்தீங்கன்னா இப்போ தந்தி ஒன் யூடியூப் சேனல் ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க அதே டைட்டில் வச்சு. அடுத்த படத்தோட பேர்னு பார்த்தீங்கன்னா குரூரியம். இந்த திரைப்படத்தில் யார் யார் நடிச்சிருக்காங்கன்னா நிமிஷா பைஜு, சினோஜ் மேக்ஸ், ஆங்கிள் மேனன் மற்றும் சில பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவி. படத்தோட டேரக்டர் யாருன்னா சந்தீப் அஜய்குமார் அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான ரேட்டிங்ஸில் கொடுத்துருக்காங்கன்னா 5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த திரைப்படத்தை இந்த வருஷம் மலையாளத்தில் தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த திரைப்படத்துக்கான தமிழ் டப்பிங் வெர்ஷன்றது பார்த்தீங்கன்னா இப்போ பன்மலை யுனைடெடில் வச்சு தந்தி ஒன் யூடியூப் சேனலில் ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இந்த திரைப்படத்தில் எந்த திரைப்படம் ரொம்ப பிடிச்சிச்சுன்னு நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற தமிழ் டப்பிங் சம்மந்தமான அப்டேட்னா மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல் ஐக்கனை கிளிக் கொடுத்தால் கொடுங்க. அப்போ தாங்க நாங்கள் போகிற ஒரு வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் சந்திப்போம். பை.